எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கும் இடையிலான பிரச்சனை அல்ல. இது தமிழ்நாட்டோட பிரச்சனை. அனைத்து உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்மானத்தை சபையில் விஜய் ப்ரப்போஸ் பண்ணும்போது எல்லா உறுப்பினர்களும் அது சரின்னு பேசும்போது எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரார். அமெண்ட்மெண்ட்டை அரசு உண்மையிலேயே ஏற்றுக்க விரும்புது, அதில் ஏதோ சம் வெயிட்டேஜ் இருக்குன்னா என்ன பண்ணணும்? இது ரெண்டை பண்ணணும். It should consult its legal experts, it should consult the law secretary, it should consult its department secretary, number 1. Number 2, Chief Minister, அவர் தான் he is the mover of the bill. அவர் சட்டசபையில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இதை விளக்கி சொல்லி, நீங்கள் இதை ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா? நான் ஒப்புக்கொள்கிறேன்னு பெரும்பாலான உறுப்பினர்கள் சொல்கிறாங்கன்னா, அரசு அதை ஏற்றுக்கொண்டு உதயநிதி கொடுத்த தீர்மானத்தை அந்த ஷரத்தை தீர்மானத்தில் ஏற்றி இருக்கக்கூடாது. அதாங்க இன்எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இங்கே தான் காட்டுது. இன்னைக்கு ஏடிஎம்கே எதிர்க்குது, பாமக எதிர்க்குது, சிபிஐ சிபிஎம் எதிர்க்கிறாங்க. இது என்ன புரியாமல் விஜய் ஒத்துக்கிட்டாருங்க. இதுதான் நான் சொல்கிறேன், திமுகவுடைய வரலாற்று ரீதியிலான பாரம்பரியமான காலாகாலம் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது செய்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்ச்சி இதுதான். இது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு நல்லா புரியும், அவங்க தப்பிச்சாங்க. விஜய் புதுசு மாட்டிக்கிட்டார்.